எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கு, கடவுள் இருக்கு. நம்ம எந்த தெய்வத்தை வணங்கணும்? இன்னைக்கு முருகன் கோயில் போவோம், நமக்கு நினைச்சது நடக்காது. நாளைக்கு விநாயகர் கோயிலுக்கு போவோம், நினைச்சது நடக்காது. அப்புறம் எல்லாமே முடியல, நமக்கு சிவன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு நம்ம மனசை மாற்றி மாற்றி ஒவ்வொரு கோயில்களுக்கும் போகிறோம். ஆனால் எது நமக்கு முழு நிறைவை தரும் அப்படின்னா, எல்லா தெய்வங்களும் நமக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய விதத்தில் கேட்டோம்னா, கேட்கக்கூடிய மனநிலையில் இருந்தோம்னா, நமக்கு கேட்காமலே அத்தனையும் நமக்கு கிடைக்கும். கடவுள் ஒருத்தர் தானே, இத்தனை தெய்வங்கள் வணங்குறோம். அப்போ எது எது உண்மையான கடவுள், எது முழுமையான கடவுள் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கிற கேள்விதான். எல்லாத்துக்கும் மேல பரமாத்மான்னு சொல்றோம். நம்ம பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு சக்தியிலிருந்து தான் எல்லா சக்தியும் உருவாயிருக்கு. அப்ப அந்த ஒரு சக்தியை தேடி நம்ம போறோம் பயணம். அந்த அந்த சக்தியை தேடி போற பயணத்துல நம்மளை கொண்டு போய் அதுகிட்ட விடுறது தான் இத்தனை கடவுள்களும். அப்ப இந்த கடவுள்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நமக்கு முன்னாடி அரசராகவோ ஞானிகளாகவோ ரிஷிகளாகவோ சித்தர்களாகவோ வாழ்ந்து முழு நிறைவடைந்து அதை புரிந்து முக்தி அடைந்தவங்க தான் கடவுள்கள். அப்போ அவங்க நம்மளை கொண்டு போற வழியை நமக்கு காட்டுறதுக்காக தான் அந்த கோயில்களும் கடவுள்களும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சுவாசிக்கிறோம், காற்று எடுக்கிறோம் உள்ளுக்குள்ள, அந்த காற்று உள்ள போகுது. காற்றுல உள்ள அத்தனை எலமெண்ட்ஸும் அத்தனை கேசஸும் நமக்கு உள்ள போகுது. ஆனா நமக்கு உடம்புக்கு தேவை என்னன்னா ஆக்சிஜன் மட்டும்தான், மற்றது எல்லாமே வெளியே வந்துடுது. அப்போ நமக்கு அத்தனை காற்றோட சேர்ந்து நம்ம உள்ள போய் நம்ம ஆக்சிஜன் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அது மாதிரிதான் அத்தனை கடவுள்கள் நமக்கு இருந்தாலும் அத்தனையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய பரமாத்மா, எல்லாத்துக்கும் முடிவற்ற ஒரு தெய்வம், எல்லாத்துக்கும் முதன்மையான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை தான் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது இந்த காற்று போல நம்ம கடவுள்கள். நம்ம ஆக்சிஜன் போல நம்ம உடம்பு அதை எடுத்து நம்ம தேவையானதை பூர்த்தி செய்யறது மாதிரி தான் நம்ம கடவுள்கள் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட கடவுளின் அருளை நம்ம எப்படி பெறுவது, அவங்களுடைய எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி கோயில்களில் பூக்களை வச்சு அர்ச்சனை பண்றோம். அந்த பூவுக்கும் நம் மனதுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த பூக்கள்னால நம் மனதுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ணக்கூடிய தியானத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.